வீரபத்ரசாமி, நீ என் பக்கம் தான் இருக்க. எப்படி சொல்றீங்க? என்ன காட்டுல நாடக உலகத்துல யோகக்காரன் எவனுமே இருக்க மாட்டான். எதை வச்சு சொல்றீங்க? எப்படிங்க? எப்படி இருக்காரு? அதான் நாளுக்கு நாள் நமக்கு யோகம் கூடுது. எப்படி? பின் யோகம். வயசு கூட கூட விட குஞ்சா வருது. நம்ம உங்களுக்கு பின் யோகம். எனக்கு பின் யோகம் இல்ல, சாதகத்துல பின் யோகம். சாதகத்துல அருமையான பிகரா இருக்கடா. வெயில் தெரியாம போயிடும். என்ன ஒரு பக்கம் மனசுல பயமா இருக்கு. இந்தாங்க, போக்சோ சட்டத்துல உள்ள போயிருவோமோ அப்படின்னு பயப்படாதீங்க. பாலியல் பலாத்காரம் வம்பு ஒண்ணு கொண்டு போயிட்டாங்கன்னா என்னங்க, இந்த மாதிரிதான் நம்ப மாட்டா. சொன்னாலும் உங்களுக்கு ஒரு யோகம், பெண் யோகம். யாருங்க நீங்க? யாருங்க நீங்க? அதுக்குள்ள அட்ரஸ் கேக்குறது பாரு. மாப்பிள்ள அட்ரஸ் தெரியணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன வேணும்? எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து கேளுங்க. அம்மா யாரும் அப்பா யாரும் கேளு. அதெல்லாம் மாமனா மாமியா பாக்குறதுக்கு அம்புட்டு ஆசை. நான் அப்படி சொல்லல. நீங்க யாருன்னு தான் கேட்டேன். ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதாச்சும் இருக்கா? நான் கேக்குறேன். ஆடிட்டு இருக்க உனக்கே இல்ல, எனக்கு எதுக்கு இருக்கு? ஆடிட்டு இருக்க எனக்கு என்ன? ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கணும். எப்பயுமே நீங்க இவ்வளவு வளர்த்து இருந்தா மேய்ப்பற மட்டும் தான் பார்த்துட்டே வருவீங்களா? எல்லாம் பார்த்து வர மாட்டீங்களா? பாப்பேன், கீழையும் பாப்பேன், மேலையும் பாப்பேன். அதெல்லாம் எந்த இடத்தையும் பாக்கி விட மாட்டேன். ஒரு சின்ன பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கேன், ஓப்பன்ல வந்து இடிக்கிறேன். என்னையா நான் உன்னை இடிச்சேன்னு வீரபத்ரசாமி மேல சத்தியம் பண்ணு. நான் இடிச்சிருந்தேன்னா நீ இந்நேரம் பறந்து அங்க போய் இருந்திருப்ப கூட்டத்துல. அதனாலதான் உனக்கு சைஸா பக்குவமா பிடிச்சு புடி குஞ்சு மாதிரி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னை போய் இடிச்சவனு வாய் குசாம போய் சொல்றியே. நான் போய் சொல்லல. நியாயம் என்ன நியாயம்? நான் போய் சொல்லல. ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கல, ஏன் வந்து கெடுத்தீங்க? ஆட்டத்தை கெடுத்தனா? ஆட்டத்தைங்க. ஹலோ, நீ ஊருக்கு எப்படி பப்ளிசிட்டி பண்ண போற? கெடுக்க முடியல? பிள்ளைய கெடுத்தீங்களா? யார் யார் எடுத்தது? சரி கெடுத்தோம்னே வச்சுக்க. ஒரு புள்ள பொம்பளை புள்ள போய் சொல்லுவாங்க. சரி கெடுத்து விட்டேன். என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு சொல்லு. கெடுத்து விட்டியா? கெடுத்து விட்டியா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கா அப்ப நீங்க அவர் சொன்ன மாதிரி தான். நீங்க முதல்ல சொன்னீங்களே போட்டோ சட்டம் சொன்னீங்களே. அது இல்லையா? இப்ப நான் பொம்பளை பிள்ளை கெடுத்து விட்டேன்னு வச்சுக்க. பாலிய பலாத்காரம். அது இல்லையா? கெடுத்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தான் தாலி கட்டணும். அதான் நீ தான் சொல்ற கெடுத்துன்ற. நான் என்னைய கெடுத்தேன்னு சொல்லல. ஆடிக்கிட்டு இருந்தேன், வந்து ஆட்டத்தை கெடுத்தேன்னு சொன்னேன். சௌரியத்துக்குலாம் பேசாத. ஓ சௌரியத்துக்கு பேசாதீங்க. சின்ன பிள்ளைன்னு பேசாம பொறுமையா போயிட்டு இருக்கேன். பெரிய ஆளு நீ, என்ன பெரியதா? யாரு? என்னையா இருந்தாரு? டென்ஷன் பார்ட்டி. டென்ஷன் பார்ட்டினா வேண்டாம். வேணானா? பேச்சுக்கு பேச்சு ஏத்து பேசிட்டு இருக்க. ஏத்து பேசுவேன். என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சட்டுன்னு கொசு அடிச்ச மாதிரி அடிச்சு போடுவேன். உன்னை எல்லாம் உச்சந்தரையில அடிச்சா தலை வகுத்து கூட வெளியே ஏறிட்டு மிதிச்சதாக்க நாறிட்டு போயிருவீங்க. நீங்க ஏறி மிதிச்சிருவீங்க. அவ்வளவு ஹைட்டா இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க ஏறி மிதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய யானை குட்டி. நீங்க அப்படி இல்லங்க, நினைக்காதீங்க. அடிக்கிற அடியில 6 அடி உள்ள போயிருவீங்க. 6 அடி உள்ள போகுதோ 1 அடி உள்ள போகுதோ, உள்ள போறதுதான் பெருசு. 6 அடி போறதா 1 அடி போறதா அப்படிங்கறத இப்ப வாயில வசம்புச்சு தேய்க்க. வசம்பு பேச்சு சுத்தமா வராது. என்ன சுத்தமா வராது? வசம்புக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? பேர் சொல்லாதது. பேர் சொல்லாததா? அதுதான் வசம்பு. அதுவே தெரியாதா? தெரியாதுங்க. உனக்கெல்லாம் சின்ன பிள்ளைல ஊத்துனாங்களா இல்லையா? என்னட்ட வசம்பு? வசம்பா ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வசம்பு இருக்க. வசம்பு அதைத்தான் சொல்றேன் நானு. அதை ஏங்க பிரிச்சு சொல்றீங்க? சேர்த்து சொல்லுங்க. வசம்பு அதிகமா தேய்ச்சிட்டா பேச்சு சுத்தமாவே வராது. ஏன்? ஆனா அது நல்ல மருந்து. அப்படியா? உனக்கு அதெல்லாம் என்ன பக்குவம் பார்த்தாலும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சரி. சின்ன பிள்ளை முதல்ல ஒரு சபையில ஆம்பளை பையலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ங்கறத தெரிஞ்சுக்க. என்னங்க உங்களுக்கு மரியாதை இப்ப நான் கொடுக்காம விட்டேன்? வாய் அடக்கு முதல்ல. ஏத்து ஏத்து பேசாத. ஆமா, இந்த காலத்துல வாய் இல்லாத பிள்ளை நாய் தூக்கிட்டு போயிரும். ஆம்பளை பேசினான்னா அது உலகத்துல சரித்திரம். பொம்பளை பேசுறான்னா அது அட்டை தருத்துறான். பொம்பளை பேச என்ன அட்டை தருத்துறது நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீ பேசக்கூடாது. வாய் பேசினா குடும்பத்துக்கு ஆகாது. ஏன் பேசக்கூடாது? இப்ப உள்ள காலத்துல வாய் இருந்தா தான் பொழைக்க முடியுமே. இப்படி பேசினா உன்னை வாயாடி சிரிக்கும். சொல்லிட்டு போறாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். உன்னை வச்சு பொழைக்க மாட்டாங்க. அவ்வளவு அவசியம். உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கையில வச்சு மீனை உரசன மாதிரி கொர 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 கொரன்னு உரசி விடுவான். சோத்துல விச வச்சு கொன்றுவேன் எல்லாத்தையும். குடும்பமே க்ளோஸ். அப்புறம் என்னது? ஆமா, நம்மளுக்கு இருக்கிற எதிரி வேற எங்க இருக்கவே கூடாது. மாமியா குடும்பத்தை கொன்றணும்ன்ற சோத்துல விச வச்சு கொள்றியா? ஆமா, என்னை விரட்ட வழி பார்த்தா நான் குடும்ப குத்து வேலை
நல்ல குத்து விளக்கு மாதிரி ஆத்தா கேட்டுக்கிட்டா மாமியா மட்டும் இல்ல எப்படி குணம்னு பாருங்க போற இடம் புங்கு தளைஞ்சு போகும் அப்படிலாம் இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னா அந்த மாதிரி செஞ்சிருவாங்களா ஆறாப்பா வாயில என்ன வர்றது மனசுல நினைக்கிறது தான் வரும் அப்படின்னு இல்ல அப்ப நீ செய்ய காத்திருக்க எவன் குடும்பம் மாட்ட போதோ தெரியல இல்லையா அப்படி அல்ல என்னது தெரிஞ்சுக்க என்னதுங்க 5 வயசு பையன் 5 வயசு பையன் ஆம்பளை பையன் அப்படி ரோட்ல நடந்து வர்றான்னா சரி 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கணும் சரி அதுதான் பண்பாடு நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வாரான்னு காலை நீட்டினா பின்னாடி திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம் நீ நீட்டிக்கத்தா பாவம் மூட்டு வலி உன்னை நான் சொல்லல பாவம் முடியாத சீவி எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் யாரும் மகன் தானே சும்மா நீட்டிக்க என் தோல்ல கூட வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன என்னன்றா கைய சாப்பிட என்ன பொம்பளை பிள்ளை அரை கொடுக்கணும்னு பேசணும் இப்படி நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நிக்கணும் ஆம்பளை மகனா இப்படி கூட நிப்பேன் என்ன அது ஏன் இஷ்டம் ஆம்பளை கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா உன்னால முடியுமே பொம்பளைனால முடியாது என்ன இருக்கு நான் கேக்குறேன் யாரு வாயில சொல்லலாம் ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு பெண் சமம்னு ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் அது தெரிஞ்சதுனாலதான் கயிறு கட்டி தனியா ஆம்பளை ஆள் தனியா பொம்பளை ஆள் தனியா உட்கார வச்சிருக்காங்க நம்ம கிராமத்துல தெரியாமையா உட்கார வச்சிருக்காங்க ஏன் ஆணும் பெண்ணு சமம்னா எல்லாம் ஒண்ணும்னா கும்மி அடிச்சலாம்ல ஏன் தனித்தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு 16 முழம் என்னது சேலை சேலையா எங்களுக்கு 8 முழம் என்னது வேட்டி வேஷ்டி ஏன் பிரிச்சு வச்சிருக்காங்க ஏன் பிரிச்சு வச்சிருக்காங்க இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் என்று சட்டம் தனியா இருக்கு ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் தான் அது யாராலும் மாத்த முடியாது நீங்க நாங்க செய்யறப்புறம் செஞ்சு விட முடியும் செஞ்சிருவாங்க வர்றா சவுடால ஏய் வெண்டிக்காய் சைஸ்ல இருந்துட்டு உனக்கு எவ்வளவு சவுடால வெண்டிக்காய் அது எவ்வளவு ஒரு இது தெரியுமா அத சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க வெண்டிக்காய் சாப்பிட்டா ஆமா வெண்டிக்காய் சாப்பிட்டா ஞாபக சக்தி வராது பின்ன மூளை வளர்ச்சி அதிகமாகும் ஆமாங்க ஞாபக சக்தி எதுக்குன்னா வல்லாரைக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் ஏதோ ஒண்ணு ஒரு அர்த்தம் இருக்குல்ல ஏதோ ஒண்ணும் சொல்லக்கூடாது வெண்டிக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி அதிகம்ன்றான்ல ஆமா சுத்தமா பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்காதவே 1.5 கிலோ வெண்டிக்காய் அதனால வேஸ்ட் சாணியா தான் போகும் படிச்சவனுக்கு தான் மூளை வேலை செய்யுமே தவிர வெறும் வெண்டிக்காய் தின்னா மட்டும் மூளை வேலை செய்யாது அதை தெரிஞ்சுக்க முதல்ல சரி இப்ப நான் கேக்குறேன் என்னன்னு ஆம்பளைக்கு பொம்பளை சமம் டீல ஆமா நான் செய்யற புறா செய்வேன் இல்ல செய்வேன் செஞ்சிருவியா செஞ்சிருவேங்க சபையில போட்டியில இறங்கிட்டோம்னா நான் எதையும் யோசிக்க மாட்டேன் பாப்பா தைரியமா தைரியம் ரைட் சரவணா டேய் உங்க சின்னத்தாளுக்கு சேட்டையை பத்தியா ரைட் விடு யார் சின்னதா கவனிச்சிட்டியா ரைட் ஓகே அதெல்லாம் கேப்ல கடா விட்டுறதேன் இப்ப நான் செய்வேன் இல்ல நான் ஆண்மகன் இப்ப இந்த சபையில நினைச்சேன்னா குளிர்னு கூட பார்க்காம இந்த பேண்டையும் பனியனையும் கலட்டி எரிஞ்சு விட்டு ஒரு துண்டல கோமணத்தை கட்டி வீரபத்திரன் கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன் எதுக்கு நீ நல்ல தைரியமான உனக்கு 30 ரவுண்ட் வேணாம் கன்ஸ்ட்ரக்ஷன் 15 ரவுண்ட் அடிச்சா போதும் உனக்கு கோமணம் தேவையில்லை கர்ச்சிப் போதும் ஆள் சைஸுக்கு தக்கது தானே உனக்கு ஒரு முளை துண்டு கர்ச்சிப் உதறி அப்படி லவக்கு சரி விட்டுட்டு நீ மாட்டுக்கு 15 ரவுண்ட் அடிச்சுவா பாப்பா நீங்க ஃபர்ஸ்ட் போங்க இந்த கதையெல்லாம் சொல்ல வர முடியுமா முடியும் முடியாது ஏன் நீ போயிட்டு உயிரோட திரும்பிடுவே கேக்குறேன் குளிர்ல அதாவது அப்படி கனகனப்புல உட்கார்ந்துருக்கு நீ கோமணத்தோட மட்டும் போனேனா வரும்போது அம்மனமா தான் வருவேன் அந்த கர்ச்சிப்பையும் புடிங்கி நம்மளுக்கு சோப்புல வச்சுக்கிறியா முகம் துடைக்க யூஸ் ஆகும்னு தெரியுமா என்னமோ அசால்ட்ட பேசுற வாய் பேசலாம் வாழ்க்கை கொத்து வராது 1000 குட்டிச்சுவரை தாண்டினாலும் ஆம்பளை தான் அப்படிங்கிறீங்க பொம்பளை அப்படி இல்ல சரி கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு புள்ள அப்படிங்கிறீங்களா அர்த்தம் என்ன தெரியுமா என்ன அர்த்தம் கோடி ஒரு வெள்ளைன்னா என்ன அர்த்தம் கோடிங்கிறது புது துணி சரி செலவு நாதது அது எது வரைக்கும் புது துணி ஒரு செலவை பண்ண வரைக்கும் தான் அப்புறம் அது பழைய துணி தான் பொம்பளை அப்படி இல்ல குமரி ஒரு புள்ள நீ குமரிங்கிறது எது வரைக்கும் எதுல ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும் தான் சரி அவர் புள்ள பெத்துட்டுனா உனக்கு கழட்டு முண்டேன்னு மூளையில தள்ளிடுவாங்க நல்லது கிட்ட கூட கூப்பிட மாட்டாங்க ஆம்பளை அப்படி இல்ல சரி 80 வயசுலயும் நரச்ச மிஸ்ஸி முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பது அடுத்து கூறுகிறேன் கணம் கோட்டார் அவர்களே அந்த திமிர்ல ஒண்டாடி கட்ட நினைவு கூட இல்லாம 1000 அப்பாடி பார்த்து திரியறீங்க என்ன சொல்றது தெளிவா புரியல இல்லங்க இப்ப நீங்க சொன்னீங்களே ஆம்பளை கிழவனானாலும் நீ சொல்றது தான் கைதட்டும் உங்களுக்கு என்னத்தா சொல்லுச்சு ஆம்பளைன்னு சொல்லி பெருமையா பேசுனீங்களே நீங்க அப்படி இருக்க தைரியத்துல தான ஒரு பொட்டாட்டி கட்டினாலும் 1000 அப்பாடி பார்த்து திரியறீங்கன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல இதுக்கு தான் கைதட்டினீங்களாங்க உண்மைதானே ஐயோ 1000 அப்பாட்டி வைக்கிறது அந்த பொம்பளையால தானே வச்சிருக்கான் அது தெரிய வேண்டாமா என்ன பங்காளி ஒருத்திக்கு ஒருவன் தானே இருக்கு
யாரு என்ன அப்படி அல்ல. சரி என்ன செஞ்சாலும் ஆம்பளை கூட போட்டி விட்டு பெண்கள் ஜெயிக்க முடியாது. ஏன் முடியாது? என்ன வேணா பண்ணலாம், முடிஞ்ச வர முயற்சி பண்ணுவோம். என்னது முடிஞ்ச வர முயற்சி பண்ணுவோம்? என்ன முயற்சி பண்ணுவேன்? எதா இருந்தாலும் பைத்தியக்காரத்தி. என்ன நாங்க 10 பொண்டாட்டி ஒண்ணும் இல்ல, நான் 10 பொண்டாட்டி கட்டினா கூட எங்க அப்பா நடு ரோட்ல மந்தையில நின்னு வந்து சொல்லுவேன், எவன்டா என் மகனை பேசினவன், என் மகன் ஆம்பளடா சிங்கம்டாவன், 10 பொண்டாட்டிடா 100 பொண்டாட்டி கட்டுவாண்டா 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 எக்கோ கேட்கும். இப்ப நீ ஒரு 4 வருஷம் கட்டு, சரி உங்க அப்பா நடு ரோட்ல நின்னு சொல்ல சொல்லு, என்ன எவன்டா என் பிள்ளை பேசுனது, என் மகன் சிங்கம்டா, 40 வருஷம் சொல்ல சொல்லு. ஒத்த பக்கம் மீசையை அழிச்சுக்கிறேன், அப்படிலாம் சொல்ல முடியாது. முடியாதுல்ல? ஆமா, அங்கதான் நிக்கிறேன் ஆம்பளை. இவ்வளவு வாய் பேசுறீல, ஆமா நாங்க செய்யறது உன்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன்ல, ஆமா இப்ப நீ செய்யறத என்னால செய்ய முடியாதுன்னு ஒத்த வார்த்தை சொல்லிவிடு. உக்காளி மொட்டை எடுத்துக்கிற இந்த மேடை அப்படி கேக்குறீங்க. கூப்பிடா, கத்தி எடுத்து சொல்ல, கிண்ணத்தை எடுத்து சொல்றாங்க, எடுக்கணும் மொட்டை சொல்லிவிடு, ஒத்த வார்த்தை சொல்லிவிடு. சொல்லிட்டா சொல்லுங்கிறேன், சொல்லணும்ன்றீங்க. 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து தகப்பன்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். அதே மாதிரி தாயின்ற பட்டத்தை கொடுக்க முடியுமா? என்னங்க வெக்க முடியுமா? அதான் பேச்சு. இதுதான் பேச்சா? இது ஆண்டாண்டு காலமா இதைத்தான் சொல்றீங்களே பொம்பளை அல்புறான். வெக்க முடியுமான்னு கேட்டேன். பிள்ளை வெக்க முடியுமா? பிள்ளை வெக்க முடியுமா? உங்களால வெக்க முடியுமா? அதாயா இன்னைக்கு இந்த பேச்சுக்கு இந்த மேடையில ஒரு முடிவு கட்டுறேன் நான். என்ன முடிவு? இனிமேல் நீ எந்த ஆம்பளைக்கும் இந்த வார்த்தை கேட்கக்கூடாது. வாங்க. புள்ள பெக்க முடியுமான்னு கேட்டல? ஆமா. நான் புள்ள பெக்க தயார், எனக்கு புள்ள விடுவா. எதுக்கு? நான் அண்ணாவை வந்திருக்கேன், போய் அடிச்சு. என்ன பங்காளி, நான் பெக்க ரெடி, நீ எனக்கு புள்ள விடு. ஒண்ணா டீ குடிக்க போலாம் வான்ற மாதிரி கூப்பிடுறேன். எனக்கு இப்ப நீ புள்ள விடு. அதுக்காக நான் பெக்கறேன். ஒண்ணு நீ எனக்கு புள்ள விடு, நீ எனக்கு நான் உனக்கு புள்ள விடுறேன். நீ எனக்கு தாலியா கட்டிருக்க, நான் உனக்கு புள்ள கொடுக்க. கட்டறேன். கட்டறீங்களா? இல்ல நீயே கட்டு. ஐயோ நீ தான புள்ள கொடுக்க போற, எனக்கு நீ தாலி கட்டு. உன்னை நான் ஏத்துக்கறேன். வேணாங்க. ஏங்க எனக்கு புள்ள விடுங்க. போய் ஆகிட்டே ஆள பாரு. குடுக்கறோம் நீல. நான் அந்த வேலைக்கு வரலங்க. இப்ப நாங்க மட்டும் அந்த வேலைக்கு வந்தா? நீ தான சொன்ன பெக்க முடியுமான்னு கேட்டல. நான் பெக்க தயார், நீ கொடுக்க தயாரா? முடியாது. தெரியுதா? மாட்டிக்கிட்டியா? ஏன்? அதான் பொம்பளை. நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நீ தான் பெக்கணும், நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் நீ தான் பெக்கணும். இது எந்த விதத்துலயா நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? ஆண்டவன் அப்படி படைச்சு விட்டான். ஆமா, உங்களுக்கு கற்ப பைய வச்சிருக்கான், எங்களுக்கு மூத்திர பைய வச்சிருக்கான். அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் மஞ்சள் பை வாங்கிட்டு வந்து அதுல வச்சு புள்ள பெக்க முடியும்? இது பண்ணுங்க. என்னது பண்ணுங்க? என்ன சின்ன புள்ள? ஏய் கையடியா முதல்ல. அடி அளவா? அடி அளவே தொடக்கூடாது. தொடக்கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம இருந்தா இன்னைக்கு மைக் தூக்கிட்டு அடிச்சா விடுவேன். மைக்க தூக்கிட்டு அடிச்சா மைக் நான் இருக்கல இருக்கு, மைக்க தூக்கிட்டு அடிக்கிறேன். அட அது அன்னைக்கு இன்னைக்கு. ஓ அன்னைக்கு மூடு இருந்திருக்கு, நீங்க மூடு இல்ல. சரி விடு, மூடு நான் வர வைக்கிறேன். வாயில வடைய வைக்க. வாயில வடைய வைக்கிறியா? அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கமான் கமான் கமான். ஆமாவுடையா உளுந்தவடையா? ஏய் போயா முதல்ல. ஓட்டை இருக்கா இல்லையா? என்னது? வடை சாப்பிட்டு கொள்ள காலாச்சு. ஓஹோ, அதுலயே ஆமாவுடையா உளுந்தவடையா? நான் கேட்கிறேன், வடையை பத்தி நீதானே பேசுறேன். உளுந்த வடையில ஏன் ஓட்ட போடுறேன்? ஏன்? ஆமா வடைக்கு ஏன் ஓட்ட போடுறேன்? அதானே. ஏங்க நீ தானே வடையை பத்தி பேசுறேன். ஆமா, நான் வடையை பத்தி பேசுறேன். நான் கேக்குறேன் ஏன்? யாரு வடை போடுறது? ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. ஆம்பளை தாங்க போடுறாங்க இப்பலாம். ஆம்பளை தான் போடுவாங்க, அது எனக்கு தெரியும். கடையில அது கடையில போடுறது வடை. சரி, கடை வடை வேற, வீட்டு வடை வேற. வீட்ல பொம்பளை எனக்கு போடுவாங்க. அப்ப வீட்ல வடை போடுறீங்களே, ஆமா. ஏன் உளுந்த வடையில ஓட்ட போடுறீங்க? ஏன் போடுறோம்னா அது உளுந்த வடையில ஓட்ட போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு வித்தியாசமா, அதனால போடுறாங்களோ. நல்லா இருக்கு. பருப்பு வடையில ஓட்ட வேறாதா? நல்லா இருக்குங்க. யா அது பிஞ்சு உளுந்தே கொட்டிடும். உதுந்துருமா? ஆமா. இதுல ஏன் ஓட்ட போடுறேன்? ஏன் ஓட்ட போடாம உருண்டையா போண்டாவா போட்டாலும் வெந்துரும்ல. ஏன் போடுறான் சொல்லு? ஏன் போடுறாங்க சொல்லுங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுக்காக அந்த காலத்துல ஓட்டை போட்டு அதுல கைத்த கோர்த்து கட்டி போட்டாங்க. அப்படியா? இப்ப அதே பிடிச்சிக்கிறாங்க, ஓட்ட வட ஆகி போச்சு கடைசியில. பரவாயில்ல, இது நீ நம்புற. அப்ப இது உண்மை இல்லையா? சும்மா போங்க அடிச்சு விட்டேன். சரி பரவாயில்ல, சமானம் போ. முதல்ல என்ன கை முறைய? ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. மை காட் மை காட் மை காட். தொழில் பண்ற பிள்ளைய நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. ஐ எம் வெரி சாரி. அதான் இது பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன? ஐ ஆம் வெரி சாரி. வியாபாரத்தை கெடுத்துட்டீங்க. நீ இது பண்ணிட்டேன்னு பாக்குறேன். நீ வேற எதுவும் கேட்பாங்க. வியாபாரத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமா, அப்படி என்னதான் வியாபாரம் பண்றீங்க? பெரிய டாடா பிள்ளை பிசினஸ், அத சொல்லுங்க. நவா பழங்க.
இது பெரிய பிசினஸ், ஆமா இதுல மில்லியன் கணக்குல டர்ன் ஓவர் ஆகுது. இது நாங்க கெடுத்து விட்டோம் இருக்குல்ல. இந்த மாசத்துல இழந்த பழமே வராதே. நான் விக்கிறோம் புதுசா. நவாப்பழம் ஆடி மாசம் தான் வரேன். இப்ப வராதே. ஹைபிரிட்டா? ஆமா ஹைபிரிட். நாட்டுதான். நாட்டுதான். நாடுதான். நாடா? ஆமா. நாட்டு பழமா? ஆமாங்க. ஏங்க சொல்லுங்க. நவாப்பழம். இது செக்கா செவந்த இழந்த பழமா நவாப்பழமா? நவாப்பழங்க. அப்புறம் அண்டாள் இழந்த பழம்ன்றாப்ல. நான் நவாப்பழம் தாங்க சொன்னேன். என்ன உங்க ஒப்ப இழந்த பழம் நவாப்பழம் விக்கிற ரெண்டு பேரும் பிராடு பண்றீங்களாங்க? நான் நவாப்பழம் தான் சொன்னேன். நவாப்பழம்னா அந்த மாதிரி கண்ணங்கரேர்னு இருக்குமே. ஆமாங்க. சரி, ஏன் உள்ள கொட்டை கூட இருக்கும்ல? அப்படி இருக்காதா பின்ன? அதான் பழம்னு இருந்தா கொட்டை இருக்காம இருக்கு. எப்படி எப்படி எப்படி? பழம்னு இருந்தா கொட்டை இல்லாம இருக்கு. பழம் இருந்தா கொட்டை இருக்குமா? நவாப்பழம்னா சரி, கொட்டை இல்லாத பழம் உலகத்துல இருக்கா இல்லையா? இல்லங்க. ஏன் இல்ல? இருக்கு. பழம் இருந்தாலே அதுல கொட்டை இருக்கதான் செய்யும். பிலாப்பழத்துல கொட்டை இருக்கு. நவாப்பழத்துல இருக்கு. இளந்த பழத்துல இருக்கு. சீத்தாப்பழத்துல இருக்கு. வாழைப்பழத்துல இருக்குங்க. விதை இருக்குல்ல? வாழைப்பழத்துல கொட்டையா இருக்கு. கருப்பா குட்டி விதை. அது விதை, இது கொட்டை. விதை கொட்டையாகாது, கொட்டை விதையாகாது. ஆனா விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டையாகலாம். அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க? உங்க அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடே கிடையாது. அதான் பிரச்சனை. 1.5 இட்லி தின்னு விட்டு இந்த பேச்சு பேசிருக்கேன். இங்க நான் என்ன சொல்றேன்னா, வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இல்லங்க. நான் இருக்குங்கிறேன். எப்படி? இப்பதானே இல்லன்னீங்க. அதுதான் என் பேச்சு. யார் இல்லைன்றாங்களோ அது இருக்குமே, யார் இருக்குன்றாங்களோ நான் இல்லையுமே. ஆனா ஆதாரம் காட்டுவேன். அப்படியா? 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. 2 கொட்டையோடயா? நீங்க வேற எதே நினைச்சிருக்கீங்க பாஸ். தயவு செய்து நான் அதை சொல்ல, நான் உண்மையான விஷயத்தை சொல்றேன். தப்பா நினைக்கிறீங்க. தாய் குளங்களா என்ன என்னப்பா? ஏமா என்னங்க? நீ 2 கொட்டையோட வாழைப்பழம் பார்த்திருக்கியா? இல்லங்க. காட்டுறேன். காட்டுறீங்களா? காட்டுறேன். எங்க இருக்கு? நான் சொல்வது பொய் இல்லை. மேடையில ஒரு விஷயத்தை, பொய்யான விஷயத்தை சொல்ல மாட்டேன். ஆமா. தமிழ் மருந்து கடையில சரி கல்வாழைன்னு கேட்டுப்பார். கல்வாழைங்கிறது ஒரு வாழைப்பழம். அதுக்குள்ள சீத்தாப்பழ கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். சரி. அந்த வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? ஆமா. எப்படி? மாம்பழத்துல கொட்டை இருக்குமா இருக்காதா? இருக்குங்க. இல்லைங்கிறேன். இருக்கியா? மாம்பழத்துல கொட்டை இல்லாத மாம்பழம் இருக்குன்றேன். எங்க இருக்கு? நீங்க ஒரு வியாபாரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தெரியாதுங்க. நான் புதாத்தாத் அப்படிங்கிற மாம்பழத்துல புதாத்தாத் கொட்டை இருக்காது, தோல் மாதிரி தான் இருக்கும், சேர்த்தே இருக்கலாம். மாங்காய் தொக்கு போடுறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும். ஒரு பொம்பளை சொல்ல வேண்டிய விஷயத்தை பூரா ஆம்பளை நான் சொல்லிட்டு இருக்கேன். சமையலை பத்தி ஒரு கண்டாயம் தெரியல. நீ எல்லாம் புருஷன் வீட்டுல போய் சுடுதண்ணி கூட வைக்க ஏங்க தெரியலன்னு சொல்ல போறேன். போய் பழகிக்க. நாளைக்கு புருஷனுக்கு வாய்க்கு சமைச்சு போடுறா இல்லையா? நான் தான் வந்து கஷ்டப்படுறேன். அதெல்லாம் மாறி 1000 வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் சமைக்க மாட்டியா? 2 பேருமே சமைக்கணும். பொம்பளை பிள்ளை மட்டும் தான் சமைக்கணும்னு இருக்கா? உங்களுக்கு சமைக்க கூடாதா? நீங்க சமைக்க மாட்டீங்களா? செல்லுல ஆர்டர் பண்ணிடுவாங்க. போற காலம் அப்படித்தான் போகும் போல இருக்கு. நம்ம தான் சமைச்சிட்டு அவங்களை எந்திரிச்சு சாப்பிடுமான்னு எழுப்பணும் போல இருக்கு. சரி, என்ன விலை? என்ன விலைனா? நவாப்பழம் விலை கிலோ கணக்கா, உலக்கு கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா? குத்து கணக்கு இருக்கு, புடி கணக்கு இருக்கு. இது 2 கணக்கும் இப்ப விட்டுரு. ஏங்க? குத்து கணக்கு புடி கணக்கு இந்த வயசுல வேணவே வேணாம். ஏன்? பழத்தை நச்சு போடுவாங்க. நான் சொல்ற கேளு. ஐயோ, இது நல்ல பக்குவமான வயசு. சரி. இந்த வயசுல புடிக்க வெட்டினாலும் போச்சு, குத்த வெட்டினாலும் போச்சு. என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க? பழம் குட்டிச்சவரா போயிடும். சட்னி ஆக்கிடுவாங்க. அப்புறம் வடை தான் போடணும். படி கணக்கு இருக்கு, வாங்குறீங்களா? உலக்கு படி. அதான் படி தான் உலக்கு. அது பெஸ்ட். எவ்வளவு ஒரு உலக்கு? எவ்வளவு ஒரு உலக்கு? ஒரு உலக்கையா? அதான் சொல்றேன். ஒரு உலக்கு. அதான் உலக்கு தான். ஒரு உலக்கு 20 ரூபாங்க. ஒரு உலக்கு 20 ரூபாய். சரி, உரை நீ கொண்டு வரியா நான் கொண்டு வரணுமா? என்னது? உரை இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆத்தே, பழம் தங்கமத்த பழமா இருந்தாலும் உரை இல்லைன்னா நமக்கு ஆகுதுப்பா. இங்க வாயா. என்ன சொன்னீங்க? அட உரை இல்லையா உங்கள்கிட்ட? உரைனா கேரி பை, கவர் பையா இருக்கு. சுத்த தமிழ்ல பேசினா தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல கவர் பையாலாம் இருக்கு. கேரி பையத்தான் உரைன்னு சொல்றோம். இருக்கு. ரைட், ஓகே. இப்ப நான் கேக்குறேன், உலக்கு எவ்வளவு சொன்னேன்?
20 ரூபாய். உலக்க 20 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? வாயில மேல துப்போம். உலக்கு தரேன்னு சொல்லலையா? உலக்கு நிறைய பழத்தை போட்டு பழத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உலக்கையை நான் எடுத்துக்குவேன். வெரி குட். கை கொடுங்க. அதாவது பழம் என்னோட, உலக்கு உங்களோட. ஆமா. வெரி குட். அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. எப்படி வரும்? நான் சொம்புல தண்ணி கொடுக்குறேன். சரி. வாங்கி குடிச்சு விட்டு சொம்ப கொடுத்துருவீங்களா கொண்டு போவீங்களா? கொடுத்துருவேன். அது மாதிரி தான் சொன்னேன். இப்ப தண்ணி உங்களோட, சொம்பு என்னோட. சரி. இப்ப பழம் என்னோட, உலக்கு உன்னோட. புரிஞ்சிருச்சா? சரி. இருக்குல்ல? புரிஞ்சோ? நவாப்புல வைக்க வந்து உங்க அம்மா. ஆமா, அது இருக்கிறது தெரியாம போத்தி கிடக்கு. அங்கனக்குள்ள ஒரு பட்டா தான் கிடக்கு, ஆள் இருக்கிறது தெரியல. யாரு ஏறிக்கிற மிச்சு விடாம நமக்கு. ஆமா ஆமா. நவாப்புல வைக்க வந்து அம்மா. ஓ பழத்தை ஏறியா சும்மா. நவாப்புல வைக்க அம்மா. ஏ போத்த கைய சும்மா. காலையில ஆடுறதுக்கு தான் வாசிப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஜிம்முக்கு பண்ணிட்டு இருக்காரு, அதுக்குலாம் வாசிட்டு இருக்கீங்க. ஜிம்முக்கு காலையில வொர்க் அவுட் பண்ணனும்னு நினைச்சேன், டைம் இல்ல. அதுக்கு இப்ப பண்ணுவோம்னு பார்த்தேன். ஆனா அதுக்கும் வாசிக்கறாங்க பாருங்க. இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நான் காரைக்குடி வரைக்கும் வரவா? ஒரு இடத்துல நெல்லு தேடி பிடிச்சி வேலை பார்க்கறதே சிரமமா இருக்கு. இப்படி எவ்வ கூடாது 100 தரம் சொல்லி உங்க இடம் அப்படி இருக்கு. இப்படி எவ்வி அலையாசம் பெட்டி ஏறி உட்காந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குவேன். தெரியுமா? இந்தாங்க உங்க இடம் அப்படி வெயிட்டா இருக்கு. மெதுவா இப்படியே தவிர ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு அங்கிட்டு போகுது. ஐயா அவன் கார்த்திக் எது என்ன ஆகுறது பாருங்க. என்னங்க அந்த பக்கம் பிடிச்சுக்க. தவ விடாம பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வழி இல்ல. திருமுகத்தை ஒரு முகமா பரிமளம். என்னங்க பரிமளம் உள்ள கட்டிருக்கியா கோமணம்? புராணத்துல மச்சகந்திங்கிற ஒரு பொண்ண ஒரு சாமியாரு ஓடத்தை ஓட்டிட்டு போகல நல்ல நேரமா இருக்கு, இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா நல்லது அப்படி நினைச்சு அந்த பிள்ளைய கேட்டிருக்காரு. நான் இன்னும் வயசுக்கு வரல சாமின்னு அவ சொல்லியிருக்கா. நான் ரெடி பண்றேன்னு அவரே மந்திரத்தால வயசுக்கு வர வச்சு பெருசாகிட்டாரு. சிறுச வயசுக்கு வர வச்சு கிட்ட போயிருக்காரு. மீன் கவிச்சி அடிச்சிருக்காரு. அதுலயும் ஓட ஓட்டுற பிள்ளைல மீன் கவிச்சி அடிக்கும். சாமியாருக்கு மூடு வரல. டக்குன்னு மந்திரத்துல அதை மாத்தி எப்படி அதையும் வாசனை உடம்புல. ஓஹோ
அதுதான் மச்சகந்தியாக இருந்தவளை பரிமள கந்தியாக மாற்றி அவளோட கூடி ஒரு பிள்ளைய பெற்று அப்ப மறுபடியும் வயசுக்கு வராத பிள்ளைய மாத்திட்டாப்ல, சின்ன பிள்ளை ஆகிட்டாரு. பெருசா சிறுசாக்குறது அஷ்டமா சித்துக்கள் அப்படி செஞ்சிருக்காரு அவர். ஆமா, அது மாதிரி என்னன்றீங்க? இப்ப நம்ம 2 பேரும் இப்ப மந்திரம் பண்ணி பெருசாக போறீங்க. நல்லா இப்ப பெருசாக்க போறீங்க. வாட காத்து நல்லா இருக்கு. நம்ம மந்திர சக்தி எல்லாம் இல்ல, நம்மகிட்ட எந்திர சக்தி மட்டும்தான் இருக்கு. அதனால உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு மறுபடியும் சின்ன பிள்ளை ஆக்கிறதுக்கு நமக்கு மந்திரம் இல்ல. ஊசி நூல் இருக்காடா, ரெடி பண்ணி 4 தையலை போட்டு விட்டு கிளம்புறேன். உன்னை நான் மனசார விரும்புறேன். அப்படிங்கிறீங்களா? நீ விரும்புறாயா? விரும்புறியா? ஐயோ இழுக்குறிய ஒரு சந்தோஷம் தான். நான் உன்னை ஓப்பனா ஒண்ணு இல்லடா என்ன கோவப்படுற? சரி, நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கறியா? ஒரு வார்த்தையா? இல்லங்க கேட்கறியா? சரி சரி, 2 பேருமே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. நீ ஆள் கிடைக்காம தான் அலைஞ்சிருப்ப போல இருக்கு. படக்குன்னு ஒத்துக்கிட்டியே. பிடிச்சிருக்குன்னா அப்படி இல்ல. பிடிச்சிருக்கா? இவ்வளவு திறமை இல்ல இவ்வளவு திறமை இருக்கனால போட்டு விடுவாங்க. வாங்க வாங்க. இங்கே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும் நடன சிங்காரி நாட்டிய ஒய்யாரி அருமை அக்கா, அருமை அக்காவா பரிமளா அவர்களுக்கு இங்கே ஆடி வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்க, இந்த அக்காவுக்கு போட்டுருங்க. அக்கா, பரிமளா அக்காவுக்கு போடுங்க. நமது கிராமத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கடமை மிக்க கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பிலே அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். அந்த நேரத்துக்கு நீங்க முக்கியம். வாங்க வாங்க, இந்த நேரத்தில் அவசியம் நீங்க வந்தாங்க. பாப்பன் பண்ற வேலை பச்சை பிள்ளைய போட்டு என்னவோ பண்ண பார்க்குற. அப்படி வாங்க, நீங்க சொல்றேன். ஆள் இங்கே தான் நிற்குது. இருக்க கொக்கர் உள்ள கொக்கர் நல்லா தான் பேசுது. காவல்துறையின் சார்பிலே மனமார்ந்த நன்றினை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். ஏன்னா நாங்களும் காவல்துறையும் ஒன்றுதான். எப்படி சொல்றீங்க? நல்லது கெட்டது 2 பேருக்குமே கிடையாது. ஓஹோ, வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் நாங்கள் லீவ் போட முடியாது. ஐயா ஒரு டியூட்டி இல்லைன்னா முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தா சொல்லி வைக்கணும். ஆனால் அவங்களுக்காவது அப்படி, நமக்கு அப்படி இல்லை. நாடகம் வாங்கிட்டு என் மாமியார் செத்து போச்சுன்றேன், நிச்சயம் முடிச்சுட்டு அப்புறம் போன்றாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது? மாமியார் பாடி அது வரைக்கும் அங்கனே தான் கிடந்துச்சு. நல்ல வேலை அது பாடியோட கிடந்துச்சுன்னு வச்சுக்க. அது கூட இல்லாமல் இருந்திருக்கு. எப்படி மனசா நினைக்க தெரியுமா? சொல்லிட்டா சொல்லுங்க. 5,000 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5,000 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி. 5,000 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி. 3 நீராட்டி பார்த்தாலே அது கண்ணுக்கு அருத்தமடி. ஆடுவான் போற நீராட்டி பார்த்தாலே அவ கண்ணுக்கு வருத்தமடி. கட்டாயம் நானும் சிறையெடுத்து 2 மூடாக இருக்கட்டுமே. என் அசாத்தி கல்யாண வைபோகமே. அது மதுரை
நடக்குதடி அது சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா அது தினத்தின நடக்குதடி என்னோட காதல் வந்துருச்சா வந்துருச்சா காதலா நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் வர்ற பாடு நாக்கு தள்ளி போகும் போல இருக்கு காதல்ங்க அதைத்தான் சொல்றேன் காத்தல்லிலே வந்துட்டா பிரச்சனை இல்ல காதல் சேர்த்து சொல்லுங்க சொல்லவா சொல்ல போது உடைக்காத என்னுடைய மச்சான் இவரு நன்னனே ஐயனார போல பவரு பவர் நூறு பவர் மாமா இவர் நேரா வீட்டுக்கு போறேன் மாமா இப்படியே கடைக்கு போறேன் எதுக்கு எதுக்கு கடைக்கு நீ நினைக்கிற கடைக்கு இல்ல கடைக்கு போயிட்டு குப்புறப்படுத்து தூங்கவா மாமா கடைக்கு போய் உனக்கு சேலை வேட்டி மாலை தாலி அப்படியே தேங்காய் நெல்லு காமாட்சி விளக்கு நெல்லு எல்லாம் கல்யாணத்துக்கு வைக்கணும் நெல்லு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ போய் கல்யாணத்துக்கு ரெடியா இரு ஓகே பாய் நல்ல தப்புச்சண்டா சாமி ஹலோ இல்லை என்ன பண்ணீங்க இல்லை சினிமாவில் போஸ்ட் கொடுப்ப மாதிரி கொடுப்போம்னு நினச்சி மண்டி போட்டேன் சரி இல்லை காய்க்கிறச்சு இல்லை ஆர்வம்லாம் இருக்க வேண்டியதுதான் மண்டி ஓட்டாலும் சரிதான் பேசாம இப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தா அதுக்காகத்தான் மண்டி ஓடுறதே இல்லை டிசைனை மாற்றிக்கிறதுப்பா எப்படியே தப்பிச்சு போய் நம்ம செருப்படி வச்சு வர்றதை காட்டலாம் சைஸை ஆளை தள்ளி விட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஆளை நைவா இது நமக்கு இனிமேல் தேவை ஆமாப்பா நாளைக்கு பெரிய ஆத்தாமரம் என்னன்னு உனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஆமா ஆமா ஆனாலும் மனசு கேட்கலையே அது வேற இப்படி முட்டா பயலாவே வாழ்ந்துட்டேனே உலகத்துல ஓஹோ ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை கதை சொன்னா என் கதை தெய்வீகம்
கதை கல்லையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல் இருக்கிறது. பிள்ளை படைத்தாரே பாவம் வாழ்ந்தது பரிதாபம் பிள்ளை படைத்தாரே பிரம்மனே பாவம் வாழ்ந்தது பரிதாபம் உன்னை நினைக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை அதை சொல்ல